Hi friends, welcome to Two Bird channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்நாக் டீ கடை போண்டா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டீ கடை போண்டா செய்யறதுக்கு நான் ஒரு கப்பில் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா மைதாவுக்கு பதிலாக கோதுமையை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ மைதா அதே அளவு தான் மற்ற மெஷர்மெண்ட் திங்ஸும் எடுக்கணும். மைதா ஒரு கப் அப்படின்னா அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை எடுத்து 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்க்கும் பொழுது மிக்சிங் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம பவுடர் பண்ணிக்கிறோம். பவுடர் பண்ணிவிட்டு இந்த மைதாவோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்குவோம். மாவும் சர்க்கரையும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து எடுத்துட்டு இதோட நான் இப்போ வந்து தோசை மாவு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா, 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் தோசை மாவு. இதே நீங்கள் தோசை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தோசை மாவில் உப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதோட 1 பிஞ்ச் சோடா உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆப்ப சோடா எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஆட் பண்ணலை. அதையும் நல்லா கலந்துக்குவோம். அந்த தோசை மாவுலேயே ஈரப்பதம் இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா போண்டா வந்து கரெக்டாக வராது, எண்ணெயில் போடுற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ரொம்பவும் வாட்டரியாக இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாத மீடியமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இதுதான் மாவோட கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்து போடும் பொழுது எண்ணெயில் கரெக்டாக விழுகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் போண்டாவும் நல்லா உப்பி வரும், உள்ளார சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பாகவும் கிடைக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் நம்மளுக்கு ஆக்சுவலி கடையில் கிடைக்கிற மாதிரி போண்டா நல்லா சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தயிரும் சேம் அதே மாதிரி 1/2 கப்பு தான் சேர்க்கணும். தயிர் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 கப் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம். தண்ணியில் நனைச்சி எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமாக வச்சு வேக விடணும். அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே மட்டும் நல்லா வெந்துட்டு உள்ளார வேகாமல் மாவாக இருக்கும். உங்களுக்கு உருண்டை சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கலாம். ரொம்பவும் பெருசு இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியமாக போட்டிருக்கேன். இதே மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போண்டா வந்து சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். மேலே வந்து ரொம்ப மொறுமொறுனும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்